अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் பல பல திவ்யதேசங்களிலே எழுந்துள்ள எம்பெருமான்களை எல்லாம் குறித்து பல ஸ்தோத்திரங்களை அற்புதமாக அருளி செய்துள்ளார். அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரத்திலே பல திவ்யதேசங்கள், அவற்றில் சிலவற்றை குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை குறித்து வரதராஜ பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம், யதோத்தகாரி எம்பெருமானை குறித்து வேகாசேது ஸ்தோத்திரம், அஷ்டபுஜம் எம்பெருமானை குறித்து அஷ்டபுஜாஷ்டகம், வேளுக்கை ஆளரியை குறித்து காமாசிகாஷ்டகம் என்று இப்படி பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர். தாம் அவதரித்த திவ்யதேசமான திருத்தன்கா என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தீபப்பிரகாசன் என்கின்ற விளக்கொளி எம்பெருமான், அவனை குறித்து ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அதுதான் சரணாகதி தீபிகா என்று வழங்கப்பெறுகிறது. இந்த சரணாகதி தீபிகையிலே சரணாகதியினுடைய நுட்பங்களையும் சேர்த்து தெரிவிக்கின்றார். அந்த வகையிலே இப்பொழுது 25வது ஸ்லோகத்திற்கு மேலே 26வது ஸ்லோகம் தொடங்கி என்றே சொல்லலாம். சரணாகதியினுடைய நுட்பங்களை தெரிவிக்கின்றவர். அந்த சரணாகதி செய்பவர்கள், அதாவது சரணாகதர்கள் அல்லது பிரபன்னர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள், எப்படியெல்லாம் காலம் கழிக்கிறார்கள் என்கிறதையும் தெரிவிக்கிறார். இப்பொழுது 34வது ஸ்லோகத்திலே அப்படி எம்பெருமானியே எல்லாமுமாக கொண்டிருப்பவர்கள் எப்படி போலே என்றால், கணவனையே எல்லாமுமாக கொண்ட ஒரு பதிவிரத்தையைப் போலே, ஒரு பதிவிரத்தையான மனைவியைப் போலே. பதிவிரத்தை என்கிற வார்த்தையை சொல்லுகிறோம். அதற்கு என்ன பொருள் என்றால், பதியை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காத விரதம் உடையவள். அதனால்தான் அவளுக்கு பதிவிரத்தை என்ற பெயர் ஏற்படுகிறது. பதி என்னால் கணவன். தன்னுடைய கணவன் ஒருவனை தவிர வேறு எவனையும் ஏறிட்டும் பார்க்காதவளுக்குத்தான் பதிவிரதை என்று பெயராம். அதை விரதமாக உடையவள். அதனால் பதியையே விரதமாக உடையவள் என்று, இதற்குத்தான் பாதிவிரத்தியம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பதிவிரத்தை போல இருக்கிறார்கள் இந்த பிரபன்னர்கள் என்று இந்த 34வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ब्रह्मा गिरीश इतरेप्यमरा य एते निर्दूयतान् निरयतुल्यफलप्रसूतीन् प्राप्तुं तवैव पदपद्मयुगं प्रतीताः पातिव्रतं त्वयि वहन्ति परावरज्ञाः ब्रह्मा गिरीश इतरेपि अमराः. ब्रह्मा என்றால் அது நான்முகன், கிரீஷன் என்றால் ருத்ரன் சிவன். அதாவது கைலாசகிரிக்கு அவன் ஈசனாகையினாலே அவனுக்கு கிரீஷன் என்று பெயர் உண்டு. ஆக பிரம்மா கிரீஷ இதரேப்யமராக, இன்னும் இருக்கக்கூடிய அமரர்கள், அதாவது தேவர்கள், இன்னும் சில பேர் இந்திரன் முதலானவர்களெல்லாம் வந்து, இந்திரன் வருணன் எத்தனை குபேரன் எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றன. ஆக பிரம்மா கிரீஷ
இதரேப்யமரே யமராக யஹா ஏதே, அந்த அமரர்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரையும் என்ன பண்ணுகிறார்கள், ஏன் அவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் நிறைய துல்லிய பல பிரசூத்தின்னு, அவர்கள் நமக்கு பலங்களை கொடுப்பதில்லையா, அந்த தேவதைகளும் தான் பலன் கொடுக்கிறார்கள். அந்த தேவதைகளை போய் காட்டால் பலன் கிடைக்காமலா போய்விடும், ஆனால் கொடுப்பார்கள். ஆனால் என்ன கொடுப்பார்கள், நிறைய துல்லிய பல பிரசூத்தின்னு, நரகத்திற்கு சமமான பலனைத்தான் கொடுப்பார்கள் அவர்கள். அதாவது என்ன அர்த்தம், அவர்களிடத்தில் போய் நாம் பெறுகின்ற பலன்களெல்லாம் நமக்கு துன்பங்களைத்தான் விளைக்கின்றன. அவரிடத்தில் போய் எனக்கு நிறைய பணம் வேணும் என்று கேட்கிறார் ஒருத்தர் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தேவதையும் வேண்டிய பணத்தை இவனை கொடுத்து விடும். இவன் எவ்வளவு கேட்கிறானோ அதை விட அதிகமாகவே கொடுத்து விடும். அந்த பணமே கடைசியில் இவனுக்கு யமனாக வந்து அதனால் பெரும் சிக்கல்களிலே அகப்பட்டு கொண்டு இவன் துன்பத்தை அடைகிறான் என்று பார்க்கிற பொழுது கடைசியில் அந்த தேவதைகள் கொடுக்கிற பலனெல்லாம் எப்படிப்பட்டது என்னால் நிறைய துல்லிய பல பிரசூத்தின்னு, நரகத்திற்கு சமமான பலத்தை தான் அந்த தேவதைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே நிர்தூயத்தானு, அந்த தேவதைகளை எல்லாம் விலக்கிவிட்டு, அந்த தேவதைகளிடத்திலே இந்த பிரபன்னர்கள் எம்பெருமானையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்தவர்கள், அவனையே உபாயமாக கொண்டவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், தான் நிர்தூயா, அந்த தேவதைகளை எல்லாம் கைவிட்டு அந்த தேவதைகள் எல்லாம் உதறிவிட்டு வந்து விடுகிறார்கள். எங்கே வருகிறார்கள், பிராப்தும் தவைவ பத பத்மயுகம், உன்னுடைய திருவடி தாமரைகளிலே வந்து அடைய வேணும் என்கிற அதை மட்டுமே தங்களுக்கு விருப்பமாக கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்புவதில்லை. வேறு பயன்களை விரும்பினால்தானே மற்ற தேவதைகளிடத்திலும் போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வேறு பயன்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அடைதல் அது ஒன்றே போதும் என்று இருக்கு. பிராப்தும் தவைவ பத பத்மயுகம் பிரதீதாம், இப்படி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், பாதிவிரதீம் தொய் வகந்தி பராவரஜ்ஞாம், உயர்ந்தது எது தாழ்ந்தது எது என்று நன்றாக இவர்கள் அறிந்திருக்கிறபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொய் பாதிவிரதீம் வகந்தி, உன்னிடத்திலே பதிவிரத்தை தன்மையை அவர்கள் வகித்திருக்கிறார்கள், கொள்ளுகிறார்கள். அதாவது பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவை தவிர தன்னுடைய கணவனை தவிர வேறொருவனை நெஞ்சாலும் நினைக்க மாட்டாளோ, அதுபோல இவர்களும் பகவானே உன்னை தவிர வேறு எவரையும் நெஞ்சாலும் நினைக்க மாட்டார்கள். சாதாரணமாக உலகத்திலே கூட கேட்கிறார்கள், எல்லாரும் வைணவர்கள் என்றால் மிகவும் குறுகிய மனம் படைத்தவர்கள், அவர்கள் பெருமாள் கோவிலுக்கு மட்டும்தான் போவார்கள், மற்றவர்கள் எல்லா கோவிலுக்கும் வருகிறார்கள், வைணவர்கள் ஏன் பிற கோவில்களுக்கு செல்வதில்லை என்றெல்லாம் கூட சில பேர் கேட்கிறார்கள். அதற்கு இதுதான் பதில். இந்த ஸ்லோகத்திலே தேசிகன் அருளி செய்கிறாரு, இதுதான் பதில். என்னன்னா, ஒரு பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய கணவனை தவிர வேறு எவரையும் நினைப்பதில்லையோ என்னால் உயர்வாகவும் நினைப்பதில்லை, தாழ்வாகவும் நினைப்பதில்லை. இப்போ ஒரு பதிவிரதையை அழைத்து தெருவில் யாரோ ஒருத்தர் போகிறார், இவரை பற்றி நீர் என்ன நினைத்திருக்கிறீர்னு கேட்டால் என்ன சொல்லுவாள் அவள், எனக்கு அவர் யாரென்றே தெரியாது, அவரை நான் உயர்ந்தவராகவும் நினைக்கவில்லை, தாழ்ந்தவனாகவும் நினைக்கவில்லை, எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை என்று தானே சொல்லுவாள். அதுபோலத்தான் மற்ற தெய்வங்கள் விஷயத்திலே அவர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்காக தாழ்ந்தவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு அவர்களிடத்திலே தொடர்பு. எப்படி வைணவன் என்றால் அவன் நாராயணனுக்கே அற்று தீர்ந்தவனாய், நாராயணனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்தினி ஸ்தானத்திலே மனைவி ஸ்தானத்திலே இருப்பவனாகையினாலே அந்த நாராயணனை தவிர வேறொருவனை வேறொரு தெய்வத்தை அவன் நெஞ்சாலும் நினைப்பதில்லை என்று இருக்க வேண்டும். அதுதான் பிரபன்னர்களுடைய உண்மையான நிலை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். பாதிவிரதீம் தொய் வகந்தி பராவரஜ்ஞாஹ. இதை யாராவது குறுகிய எண்ணம் என்று சொல்லுவார்களோ, கணவனை தவிர வேறு யாரையும் நெஞ்சாலும் அவள் நினைப்பதில்லை என்று சொன்னால் அது குறுகிய எண்ணமாயிருந்தாலும் அதுதான் கொண்டாடத்தக்க எண்ணம். அது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறாள் என்று சொன்னால் அது எப்படி கொண்டாடத்தக்கதாகும்? அதற்கு வியபிச்சாரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது கூடாது. பகவானை தவிர வேறு யாரையும் நெஞ்சால் நினையாதவர்களாய்த்தான் பிரபன்னர்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அவர்களெல்லாம் பதிவிரதைகள் போலே என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக அப்போ எம்பெருமானை தவிர
வேறு யாரையுமே வணங்க மாட்டார்கள் என்று சொன்னால் அப்பொழுது என்ன பொருள் அதற்கு? வேறு யாரையுமே நெஞ்சாலும் நினைக்க மாட்டார்கள், வேறு யாருக்குமே பணிவிடை செய்ய மாட்டாள் என்று அப்படியா பொருள் என்று கேட்டால் அப்படி அல்ல. அதில் வேறு விஷயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். எப்படி கணவனுக்கு அடிமைப்பட்டவள் ஒரு மனைவி, அந்த கணவனுடைய தாய் தந்தையருக்கும் அந்த கணவனோடு மற்றவர்களுக்கும் கூட தன்னுடைய பணிவிடைகள் செய்ய வேண்டிய என்ன பணிவிடைகள் செய்ய முடியுமோ அந்த பணிவிடைகளை அவர்களுக்கும் செய்கிறாள் அல்லவா? அதுபோல இங்கே ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரபன்னர்கள் பாகவதர்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், பகவானுடைய அடியவர்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை அடுத்த 35வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நாதத்வதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம் சேஷத்வசாரமனபேக்ஷ நிஜம் குணஜ்ஞாஹ பக்தேஷு தே வரகுணார்ணவ பாரதந்திரியாத் தாஸ்யம் பஜந்தி விபணி வியவஹார யோக்யம். ஹே நாத எம்பெருமானே, துவதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம், துவதிஷ்ட விநியோக உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? உன்னுடைய திருவுள்ளப்படி உனக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்கிறார்கள். சேஷத்வசாரம், எல்லாவற்றையும் அடிமைகளையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அப்படி செய்தாலும் கூட அனபேக்ஷா, அதனால் திருப்தியே அடைவதில்லை. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் என்று எம்பெருமானுக்கே தொண்டு செய்தால் அதோடு போதும் என்கிற திருப்தி அவர்களுக்கு உண்டாவதில்லையா? அப்படி உண்டாவதில்லை என்கிறபடியினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் பக்தேஷு தே வரகுணார்ணவ பாரதந்திரியாத்து, உன்னுடைய பக்தர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல். பக்தேஷு பாரதந்திரியம் என்னால் என்ன? எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதைத்தான் தாஸ்யம் பஜந்தி, பக்தேஷு தாஸ்யம் பஜந்தி, அடியவர்களிடத்திலே அடிமைப்பட்டிருத்தலை அவர்கள் விரும்புகிறார்கள். அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இது மிக உயர்ந்த ஒரு கோட்பாடாக சொல்லப்படுகிறது. அடியவர்க்கு ஆட்பட்டிருத்தல், பாகவத சேஷத்துவம். அது ஸ்ரீராமாயணத்திலே ஒரு புருஷனை எடுத்து காட்டுவார்கள். யார் என்றால் சத்ருக்னன். சத்ருக்னன் எப்படி இருந்தான் என்றால், ராமனுடைய அடியவனான பரதனையே தனக்கு எல்லாமுமாக கொண்டிருந்தான் என்கிறபடியினாலே சத்ருக்னனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? அதுதான் பாகவத சேஷத்துவம், அடியவர்க்கு ஆட்பட்டிருத்தல் என்கிற நிலை. நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டிருந்தார் மதுரகவி ஆழ்வார். அவர் எம்பெருமானை கூட பாடவில்லை, நம்மாழ்வாரை தவிர வேறு யாரையுமே பாடவில்லை மதுரகவி ஆழ்வார். அது என்ன அர்த்தம், என்ன பொருள் என்றால், எம்பெருமானை விட எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வார் உயர்ந்தவர் என்று கருதி அந்த ஆழ்வாருடைய அடியவராக தம்மை கொண்டார் மதுரகவி ஆழ்வார். ஒரு ஆழ்வார் தம்முடைய திருநாமத்தையே அப்படி வைத்துக் கொண்டார், தொண்டர் அடிப்பொடி என்று வைத்துக் கொண்டார். அவர் ஆழ்வாருடைய திருநாமம் தொண்டர், எம்பெருமானுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அடிப்பொடி என்றே கூட தமக்கு திருநாமம் வைத்துக் கொண்டார். அவரும் தம்முடைய திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அடியவர்களை பற்றி பல பாசுரங்களை பாடியிருக்கிறார். ஆக இப்படியெல்லாம் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறது மிக உயர்ந்தது என்று சொல்லி அதை மேலே விசேஷமான ஒரு விஷயம் காட்டுகிறார் இங்கே வேதாந்த தேசிகன். தாஸ்யம் பஜந்தி விபணி வியவஹார யோக்யம். அந்த அடியவர்களுக்கு எப்படி இருக்கிறார்கள் என்னால், கடைகளில் விற்கக்கூடிய வஸ்துக்களைப் போல தங்களை விற்கவும் கூட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்னும்படி அவர்கள் பழகுகிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? தன்னுடைய அடியவர்களை இன்னொருத்தருக்கு அவன் விற்கக்கூட விற்கலாமா? அப்படி கூட ஆழ்வாருடைய பாசுரத்திலே இருக்கிறது. கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலாவென்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்னால் என்ன? அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள், அவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விட்டோமானால் அந்த அடியவர்கள் நம்மை இன்னொருத்தருக்கு விற்றாலும் கூட தப்பில்லை என்னும்படியான அளவுக்கு நாம் இவரிடத்திலே அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுஷ்டானத்திலேயே கொண்டார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆக இந்த இடத்துல அதை சொல்லுகிறார்கள். அந்த அடியவர்களாலே விற்பதற்கும் உரியவர்கள் போலே விபணி வியவஹார யோக்கியம் என்று கடைச்சரக்கு போலே இவர்கள் அந்த அடியவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் பிரபன்னர்கள்
என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் மணிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.